மக்களே உண்மையிலேயே இந்த வீடியோ பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போறேன்றது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா, இந்த மாரியான ஒரு பயங்கரமான ஒரு கிரைம் வந்து எந்த ஒரு பொண்ணுக்கும் நடந்துறக்கூடாது அப்படின்றது தான் நான் கடவுள்ட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ஏங்க, இது ஒரு கனவா கூட யாருக்கும் வந்துறக்கூடாதுங்க. ஏன்னா, அந்த அளவு பயங்கரமா இருக்குங்க. இதுவரை நான் இந்த கிரைம் கதையில இப்படி ஒரு கதைய நான் வாசிச்சதே கிடையாதுங்க என்னோட வாழ்க்கையில. அதுவும் நம்ம இந்தியால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு கேட்கும்போதே, நம்மளுக்கு ஈரக்குழல்லாம் நடுங்குதுங்க. அதுவுமே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பான இடமே தன்னோட வீடு தாங்க, தன்னோட அப்பா தாங்க, தன்னோட தாத்தா தாங்க, தன்னோட அண்ணன் தாங்க. ஆனா இந்த ஒரு சம்பவத்துல நடந்தத கேட்கிறப்ப உங்களால நம்பவே முடியாது. இதுல நான் சோர்சஸ்லாம் காட்டுறப்ப தான் இப்படி நடந்திருக்காடா அப்படின்ட்டு எல்லாருமே வியந்து பார்ப்பீங்க. ஏங்க மறக்காம இந்த முழு கதையை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது அவசியங்க. வீடியோவ முழுசா பாருங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய எல்லா கிரைம் கதைகளும் உங்களுக்கு வந்து சேரும். மக்களே இந்த போட்டோல பாத்துடுறீங்களே, முதல்ல இவங்களோட குடும்பத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். இவனோட பேரு விவேக்ங்க. இவன் தான் அப்பா. இவன் வந்து ஒரு ஃபார்மர். அதாவதுங்க விவேக் வந்து படிக்கலாம் கிடையாதுங்க. இவங்க குடும்பத்துல பூர்வீகமா ஒரு நிலம் இருக்கு. அதுல தான் வீட்டு சாகுபடி செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அதாவது ஓரளவு நல்லங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படியே சொல்லலாம். ஏன்னா நிறைய நிலப்பலம் வச்சிருக்கானுங்க. எல்லாமே பூர்வீக சொத்து தான். அந்த விவேக் அப்படின்றவனுக்கு கல்யாணம் ஆசை வருது. சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு இவனோட பக்கத்து ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. அந்த பொண்ணோட பேரு என்ன அப்படின்னா சாந்தி. அவங்களுமே இளம் வயசு பெண் தான். அவங்கள கல்யாணம் பண்றான். சாந்திக்கு விவேக் ஆரம்பத்துல பிடிக்கல. ஏன்னா விவேக பாக்குறப்பே தெரியுது அவன் இந்த மாதிரியான கெட்ட பழக்கத்துக்குலாம் அடிட்டு சரக்கு அடிப்பான், அந்த மாதிரி வாயில பாக்கு போடும் அப்படின்றது அவனோட தோற்றத்திலேயே தெரியுது. அது மட்டும் இல்லாம சாந்தி விசாரிக்கவே செய்யறாங்க. அவனை பத்தி முழு விவரம் தெரியுது. அவன் ஒரு மாதிரியே தப்பான கேரக்டர் தான். அவன் கல்யாணம் பண்றதுக்கு அவன் ஏத்த கேரக்டர் இல்லை அப்படின்ட்டு இருந்தாலுமே சாந்தியோட குடும்பத்தார் வற்புறுத்தி சாந்தியை கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க. சாந்திக்கு ஒரு வழி இல்லைங்க. ஏன்னா சாந்தி வந்து ஏழ்மை குடும்பம். ஒரே ஒரு காரணம், அவனுக்கு நிறைய நிலப்பலம் இருக்கு, நல்லபடியா சாகுபடி செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு பேர் இருக்கு. அதனால நம்ம மகளை கொடுக்கலாம் அப்படின்ட்டு சாந்தியோட வீட்டார் விவேக்கு சாந்தியை கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா, விவேக்கோட அப்பா இருக்காருங்க ராமையா, கிட்டத்தட்ட 73 வயசு அவருக்கு. அவரோட அந்த பூர்வீக நிலம் தான் விவேக் இப்ப சாகுபடி பண்ணிட்டு வராரு. இந்த ராமையா பத்தி எடுத்துக்கணும். ராமையாவோட மனைவி இல்லைங்க. ராமையா விவேக் மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. இப்ப விவேக்கோட மனைவி இவங்க 3 பேர் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது அடிக்கடி ராமையாவுக்கும் சாந்திக்கும் சண்டை நடக்குதுங்க. ஏன்னா விவேக் காலையில எந்திரிச்சு அவரோட வயக்காட்டு வேலைக்கு போயிடுறாரு. அப்ப சாந்தி ராமையா தான் வீட்டுல இருக்காங்க. அப்ப இந்த ராமையா எதுக்கு எடுத்தாலும் வந்து மருமகளை குறை சொல்லிட்டே இருக்காரு. ஒரு சாப்பாடு போடுற விஷயமா இருக்கட்டும், வீடை கூட்டி பெருக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதுவே சாந்திக்கு மைண்ட் லெவல்ல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க. எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாந்தி இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாங்க. ராமையோட பார்வை ரொம்ப தப்பா இருக்குங்க. எப்பெல்லாம் சாந்தி குளிக்க போறாங்களோ அப்பெல்லாம் ராமையா வந்து ஒரு மாதிரி அவங்களை வந்து பாக்குறதா இருக்கட்டும், இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றப்ப அவ சாந்தியோட ரூம்குள்ள போறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் ராமையா தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்துட்டே இருக்காரு. இது ஆரம்பத்தில் இது எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸ்ல நடக்குதுன்னு தான் சாந்தி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ராமையா இதெல்லாம் ஒரு இன்டென்ஷனோட பண்றாரு அப்படின்றத சாந்தி புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி செய்யறதெல்லாம் தப்பா இருக்கு, இனிமேல் இதெல்லாம் செய்யாதீங்க, நான் என்னோட கணவரான விவேகத்தை சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரியே சாந்தி கொஞ்சம் கூட தாமதிக்காம விவேக்ட்ட அன்னைக்கு நைட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அஸ் எ புருஷனா அவன் ஒழுங்கா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலங்க. என்னோட அப்பா தானே, நீ தப்பா புரிஞ்சுக்கிற அவங்களே வயசானவங்க, அவங்களுக்கும் வந்து மனைவி இல்லாம அவங்க தனியா தான் இருக்காங்க. எதனா ஒரு தண்ணி கொண்டு வா, சாப்பாடு போடுன்னு சொல்லதான் செய்வாங்க. நீ எதுக்கு அவங்கள தப்பான பார்வையில பாக்குற அப்படின்ற மாதிரி மனைவியை திட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே சாந்தியுமே அமைதியா வராங்க. சரி ஒருவேளை நம்மளோட கணவன் சொல்றது சரிதான் போல, நம்ம தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ அப்படின்ட்டு சாந்தி அமைதியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் தொடர்ச்சியா திருப்ப திருப்ப அதே நடந்திருக்குங்க. இந்த மாதிரி ராமையா மாதிரி ஆளுங்க எல்லாருக்குமேங்க ஒரு விஷயத்தை இவனுங்க சீக்கிரட்டா தப்பு பண்றானுங்க அப்படின்னா அது சீக்கிரட்டா இருக்கிற வரையும் தாங்க வந்து அமைதியா இருப்பானுங்க. அது எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை ஓப்பனாவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல ராமையா திருப்பியே ரொம்ப ஓப்பனாவே அவங்க ட்ரெஸ் மாத்திரப்பையா இருக்கட்டும், அவங்க தூங்கிட்டு இருக்கப்பையா இருக்கட்டும், ஒரு நாள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா மதியம் சாந்தி தூங்கிட்டு இருக்கப்ப பக்கத்துல போய் படுத்து தூங்கி இருக்காரு இந்த ராமையா அவர்கள். இது எல்லாத்தையுமே பொறுக்க முடியாம சாந்தி தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அம்மா வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம நான் இனிமேல் வரைய மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப சாந்தி கர்ப்பமாவும் இருந்திருக்காங்க. உடனே விவேக் என்ன பண்ணிருக்காங்க, கர்ப்பமா இருக்காங்களே அப்படி புள்ளத்தாச்சி பொம்பளை இந்த மாதிரி நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு அந்த சாந்தியோட ஊருக்கே போயிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களோட மகளை நல்லா பாத்துக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வரோம். ஆனா கூட்டிட்டு வந்துமே திருப்பி அந்த வீட்டுல இதே மாதிரியான அந்த மருமகளுக்கும் மாமனாருக்கும் உண்டான சண்டை நடந்துகிட்டே இருக்குங்க. உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா திருத்தட்டேங்க இந்த குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ்ல திருப்பி சண்டை வருது. இவங்க தாயார் வீட்டுக்கு போறாங்க சாந்தி. தாயார் வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறந்தது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் நடம் பிடிக்கிறாங்க. திருப்பி விவேக்கு போயிட்டு சமாதானப்படுத்தி கூட்டு வந்து திருப்பி 2 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 2 வருஷத்துல நிறைய சண்டைகள் ஏற்படுது அந்த வீட்டில். சாந்தி என்ன செய்யறாங்க, குழந்தைய அழைச்சிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போனதுனால என்னை வந்து அழைச்சிட்டு வந்துடுறேன், நான் டெல்லிக்கு போய் ஏதோ ஒரு வேலையை பார்த்து என் பிள்ளையை காப்பாத்திக்கிறேன் அப்படின்ட்டு அந்த 2 வயசு குழந்தையோட டெல்லிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. டெல்லியில போயிட்டு ஒரு குடிசை தொழில ஒரு வேலைக்கு போறாங்க. அங்க நல்லபடியா சம்பாரிச்சுக்கிட்டே ஒரு நாள் வருமானம் 400 ரூபாய் பார்த்துக்க
பாத்துக்கங்க. அந்த ரூ. 400 சம்பளத்துல இந்த 2 வயசு குழந்தைய வச்சு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனுமே விவேக்கும் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டு அவனுமே சலிச்சு போய் விட்டுறான். சரி இனிமேல் அவரோட வாழக்கூடாது அப்படின்ட்டுங்க. ஏங்க 12 வருஷம் கழிச்சுங்க, கடந்த 2023ஆம் ஆண்டு பாருங்க, 12 வருஷம் கழிச்சு திருப்பி தன்னோட மனைவியோட சேரணும்னு நினைச்சு மனைவியை ட்ராக் பண்ணி போய் கண்டுபிடிக்கிறான். சாந்தி டெல்லியில ஒரு குடிசை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சா அவங்க காலில் விழுந்து என்ன சேர்த்துக்கோ, நம்மளோட குழந்தை இது, நானும் குழந்தையோட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பெண் குழந்தைய காரணம் காட்டியே வந்து சாந்தியை சேர்த்துக்கிறாங்க. ஆனா என்ன தெரியுமாங்க நடந்திருக்கு? கடந்த அடுத்த 12 மாசத்திலேயே சாந்தி மர்மமான முறையில இறந்து போறாங்க. 2023 வருஷமே. இது வந்து அங்க உள்ள எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. எப்படி இறந்தாங்க அப்படின்றதே தெரியல. அது கிராம பகுதி அப்படின்றதுனால எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்குமே பாடியை எடுத்துட்டு போல, எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கலங்க. சுத்தி உள்ள அந்த உறவினர்களும் பெருசா அதை கண்டுக்கல. ஓகே, அவ இறந்துட்டு ஏதோ உடல்நல குறைவா இறந்துருப்பா போல அப்படின்ற மாதிரி சுத்தி எல்லாருக்கும் அந்த பொய்யான செய்திகளை பரப்பி விடுறாங்க இந்த விவேக் அவனோட உறவினர்களை வச்சு. அந்த ஊர் மக்கள் அதை நம்புறாங்க. இருந்தாலும் சந்தேகம் பல பேருக்கு இருக்குங்க. அதை பெருசா யாரும் கேட்டுக்க முடியல. ஏன்னா அந்த குடும்பமே ஒரு கேடு கட்ட குடும்பம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவானுங்க. நம்ம இதை போய் கேட்க போய் நம்ம மேலதான் பெரிய சண்டையாவும், நமக்கு எதுக்கடா வம்பு அப்படின்ட்டு அந்த சுத்தி ஊரால் எல்லாருமே இருக்காங்க. சாந்தி அவர்களை அடக்கம் பண்றப்ப அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வயசு அப்படின்னு அந்த கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க, பாத்துக்கங்க. அந்த பொண்ணோட பேரு ரேஷ்மாங்க. ரேஷ்மாக்கு உண்மையிலேயே ரொம்ப முடியல. ஏன்னா தன்னோட அம்மா கூட கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் வரையும் வாழ்ந்துட்டு இப்ப திடீர்னு அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, இவரோட எப்படி நம்ம வாழ போறோம், நம்ம அம்மா அப்பா நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப கவலையில இருக்காங்க. ஒரு 2-3 வாரம் நல்லபடியா தாங்க பாத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் தாங்க இவனுங்க மிருகமாவே மாற ஆரம்பிக்கிறானுங்க இந்த சொந்த அப்பா விவேக் அப்படின்றவன். இந்த விவேக்குக்கு முன்னாடியில இருந்துங்க இவன் அந்த சாந்தி அவங்களை கல்யாணம் பண்ணது அவங்களோட அழகுக்காகவும் அவங்களோட தனிமையில இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ரீசனுக்காக மட்டும்தான். அவங்க அடிக்கடி போய் ஊர்ல இருந்து அழைச்சிட்டு வந்ததே அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். இப்ப அவங்களுமே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த மகள் ரேஷ்மாவை தவறான ஒரு பார்வையில பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கே தெரியாம அவங்க கூட தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரியலங்க. இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரேஷ்மா அவங்களுக்கும் இது ஏதோ தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்பாட்ட. அப்பயுமே குடிச்சிட்டு அந்த பொண்ணை போட்டு படாத பாடுபடுத்துறாருங்க. இது எல்லாமே தினசரியா நடந்துகிட்டே இருக்குங்க. இப்படி நடந்துகிட்டே இருக்கப்பதான் அந்த வீட்டுல இருக்க ராமையா, அதாவது அந்த பொண்ணோட தாத்தாங்க, அந்த தாத்தாவுமே எப்படி மருமகளை ஒரு மாதிரி கேவலமான பார்வையை பார்த்தானோ, மருமகள் இறந்த பிறகு தன்னோட பேத்தியுமே அதே ஒரு கேவலமான பார்வையில பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க கூட தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களால என்ன செய்யறது அப்படின்றது தெரியலங்க. நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது தொடர்ச்சியா போயிட்டே இருக்குங்க. இந்த ஒரு நியூஸ் எங்க பரவுது அப்படின்னா, இந்த விவேக் இருக்கானுங்க, அவனோட தம்பிக்கும் பரவ ஆரம்பிக்குது. அந்த விவேக்கோட தம்பி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா செந்திலுங்க. அவனுமே ஒரு விவசாயி தான். செந்திலோட மனைவி பேரு பிரியா. ஒரு தடவை செந்திலோட மனைவி பிரியாவும் இவங்களோட வீட்டை சந்திக்க போறப்ப இந்த மாதிரி தவறு இங்க நடக்குது அப்படின்ட்டு அந்த வீட்டுல உள்ள அந்த ஒரு என்விரான்மெண்ட் வச்சு புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இருக்குல்லங்க, ரேஷ்மான்ற பொண்ணுட்ட அந்த செந்தில்றவன் நீ நல்லா இருக்கியாமா, சந்தோஷமா இருக்கியாமா, உங்க அம்மா எல்லாம் இல்லாதப்பன்னு கேட்கும் போது அந்த பொண்ணு சரி ஓகே இவங்களும் நம்மளோட உறவினர் தானே, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நடந்த முழு விவரத்தையும் சொல்றாங்க. ஆனா அந்த முழு விவரத்தையும் கேட்டுக்கிட்ட அந்த செந்தில் அப்படின்றவன் ஆரம்பத்தில் அந்த பொண்ணுக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து பிரியாவோட திருப்பி அவனோட சொந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு மறுநாளே வந்து அந்த பொண்ணோட தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கான். தப்பா நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாம விவேக்குங்க அவனோட அந்த சொந்தம் அவன்கிட்டே வந்து சொல்லி இந்த மாதிரி நானும் இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனுங்க 3 பேருமே அந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்கானுங்க. கிட்டத்தட்ட பல வாரங்கள் பல மாதங்கள் இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்குங்க. இதே மாதிரியே தொடர்ச்சி அந்த வீடியோ நரகம் மாதிரி அந்த பொண்ணுக்கு இருக்கு. அக்டோபர் 24 அந்த பொண்ணுக்கு பீரியட் சல்லி போகுதுங்க. அவங்க பிரெக்னென்ட்டாவும் ஆகுறாங்க. உடனே இவங்க 3 பேர் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்தோட மானத்துக்கே அவமானம் ஆகிரும். அது மட்டும் இல்லாம நம்ம கண்டிப்பா கம்பி என்றுவோம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை அப்படியே மூடி மறைச்சிடணும். இவங்களோட அம்மாவோட மர்மமான மரணம் எப்படி இந்த ஊருக்குள்ள பேசப்பட்டுச்சோ அதே மாதிரியே இந்த மகள் ரேஷ்மாவோட மரணமும் பேசப்படணும். இது ரொம்ப மர்மமான முறையில் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட உயிர் எடுக்கிறதுக்காக இவனுங்க 3 பேருமே பிளான் போடுறானுங்க. இவனுக்கு செஞ்ச ஒரே தப்பு என்ன தெரியுமானுங்க, சரக்கு அடிச்சுக்கிட்டே இந்த பிளான் போடுறதுனால ரேஷ்மா இருந்த வீட்டிலே உட்காந்து சரக்கு அடிச்சிருக்காங்க. மாடியில் உட்காந்து ஏதோ 3 பேர் பேசிக்கிறாங்களே அப்படின்னு ரேஷ்மா அதை ஒட்டு கேட்க போயிருக்காங்க. அப்ப ரேஷ்மா காதுல விழுந்தது இவங்க உயிர் எடுக்கிறதுக்காக இவனுங்க பிளான் போடுறாங்க அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி சித்தரிச்சிடலாம், இல்ல பாய்சனை வச்சு இதெல்லாம் சித்தரிச்சிடலாம் அப்படின்ட்டு இவனுக்கு போட்ட பல பிளானையும் இவங்க காதுல வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் வீட்டுக்கு இவங்களோட அத்தை ஒரு முறை வேணும். அவங்க இவங்கள்ட்ட ஆல்ரெடியே இவங்களுக்கு நடந்த இந்த கொடுமைகள்
எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அத்தை இதை பெருசா கண்டுக்காம நீ சின்ன பொண்ணு, நீ ஏதோ தப்பா பேசுற அப்படின்ற மாதிரி அத்தை இந்த பொண்ணை நம்பாம இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி அத்தை நம்பிட்டு அதுக்கு மறுநாள் காலையிலேங்க கரெக்டா டேட் எப்ப அப்படின்னா டிசம்பர் 26 2024 காலையிலேயே அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க அத்தையோட இந்த ரேஷ்மான்ற பொண்ணு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. அப்ப கம்ப்ளைண்ட் பதிவு பண்றப்பே போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எப்படியோ இந்த ஒரு விஷயம், இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்ற விஷயம் எல்லாமே அந்த 3 பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு 3 பேருமே சொந்த வயக்காட்டுல ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்கு, அந்த கிணறுக்குள்ள போய் மறைகிறானுங்க. இப்ப போலீஸ் என்ன செய்யறாங்க, இந்த 3 பேர் வீட்டுக்கும் போய் பாக்குறாங்க, யாருமே ஆளையே காணோம். அப்ப இவங்களோட நிலத்துல இருப்பானுங்க அப்படின்னு பார்த்துட்டு இவங்களோட வயக்காட்டு பகுதிக்கு வராங்க. அப்ப இந்த சித்தப்பா கேரக்டர் ஒருத்தர் இருப்பானுங்க, அவன் பேர் என்னது செந்தி, அவனோட மனைவி பிரியா அங்க இருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்கிறப்ப எங்க உன்னோட கணவர் இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள் பண்ணியிருக்காரு, கண்டிப்பா உனக்கு அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம், இப்ப உன்னதான் நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு அரெஸ்ட் பண்ண போறப்ப அவங்க முழு விவரத்தையும் கத்திடுறாங்க. சரி எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா எனக்கு நடந்த முழு விவரமும் தெரியும் அப்படின்ற மாதிரி முழு விவரத்தையும் சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயமும் போலீஸ் சொல்றாங்க. சார் நாங்கெல்லாம் பெண்கள் சார், நாங்க என்ன தான் சார் செய்ய முடியும் இந்த ஆண்களுக்கு எதிராக, என்னோட புருஷனை பத்தி நானே தப்பா வெளியே சொன்னேன்னா என்ன எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என் புருஷன் என்ன உயிரோடய விட மாட்டாரு சார், என் புருஷனெல்லாம் தாண்டி என்னால என்ன சார் செய்ய முடியும்னு அங்கேயே கதற ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் உடனே இவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இது உங்களோட புருஷன் எங்க இருக்கான்னு அந்த இடத்துல வயக்காடுல தேடுறாங்க. அப்ப அங்க ஒரு பெரிய கிணறு இருக்கு, கிணறு போய் எட்டி பாக்குறாங்க, உள்ள 3 பேருமே அந்த கிணறுல உட்கார்ந்துருக்கானுங்க. அந்த 3 பேருமே புடிச்சிட்டு வந்து கேட்கறாங்க. அவனுங்க எல்லாரும் நடந்தது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க, வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இப்போ இன்னுமே இந்த வழக்கில் இன்னும் ரிப்போர்ட், இந்த ஒரு தீர்ப்பு இன்னும் வரலைங்க. இந்த டெஸ்ட்டை பற்றியான எந்த ஒரு ரிசல்ட்டுமே இன்னும் ஆன்லைனில் அவைலபிளாக இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த நாள் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் 27 2024 பரவாயில்லைங்க, 26ஆம் தேதி கேஸை எடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி டிசம்பர் 27 அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போதுமான எவிடன்ஸ் எல்லாமே கலெக்டும் பண்ணுறாங்க. அந்த வீட்டிலேருந்து ஒரு சில உடைகளாக இருக்கட்டும், அவங்களோட பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸாக இருக்கட்டும், அவன் யூஸ் பண்ண அந்த ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே போலீஸ் சீஸ் பண்ணி எல்லா டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே அனுப்பின பிறகுமே இவனுங்க தொடர்ச்சியா பெயிலுக்காக அப்ளை பண்ணிட்டே இருக்கானுங்க. எல்லா பெயிலுமே கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்குங்க. இந்த ஒரு கிரைம் கேஸுக்கு இன்னும் தீர்ப்பு வரலங்க. கண்டிப்பா நல்ல முறையான தீர்ப்பு வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கணுங்க. ஏங்க இதை யோசிச்சு பார்க்க எவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படின்றத பாருங்களேன். எங்க இந்த சம்பவம் நடந்தது உத்தரப்பிரதேசல தான். இப்போ நான் சொன்ன கேரக்டர் நேம்ஸா இருக்கட்டும், இந்த போட்டோஸா இருக்கட்டும், எல்லாமே ஸ்டாக் இமேஜஸ் அண்ட் ஏஐ இமேஜஸ் அண்ட் கேரக்டர் நேம்ஸ் எல்லாமே நானா பயன்படுத்துற நேம். ஏன்னா இது வயது கம்மியா உள்ளவர்களோட கிரைம் அப்படின்றதுனால எந்த ஒரு ஆன்லைன் டேட்டாலுமே இந்த அக்யூஸ்டோட பேர் கூட பதிவாகலைங்க. ஏன் அப்படின்னா இந்த அக்யூஸ்டோட பேரை வச்சு அந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுனால இந்த அக்யூஸ்டோட பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணாம ஜஸ்ட் வயசு, ரிலேஷன்ஷிப், எந்த ஊரு மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் இந்த சைட்ல கொடுக்குறேன். இந்த வெப்சைட்ஸ்லாம் போயிட்டு இந்த சர்ச் டெர்ம்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நியூஸை பத்தின முழு விவரத்தை நீங்க படிச்சுக்கலாம். இதன் மூலியமா இது ஒரு உண்மை கதை அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருங்க. ஏங்க இந்த ஒரு மாதிரியான ஒரு செயலுக்கு இன்னுமே அவங்க தீர்ப்பு கொடுக்காம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா இதுக்கு விரைந்து ஒரு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எங்களோட கதை வழங்கும் விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு கிரைம் கதைகள் உங்க சந்திக்கிறேன். வணக்கம்.